இப்ப வந்து பிரீட் வந்து செலக்ட் பண்றீங்க, எல்லாருமே வந்து ஒரே பிரீட் எடுத்து தருவீங்களா? இல்ல எல்லாத்துக்கும் ஒரே பிரீடு இல்லைங்க. அவங்க கறவை, அவங்களுக்கு வந்து பிரீடு, அதே மாதிரி வந்து அவங்க கிளைமேட், அவங்க எப்படி பராமரிக்கிறாங்க, பிரீடு எடுத்துக்கலாங்க. அந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. இதுல சில பேர் வந்து விவசாயம் இதுல வச்சிருப்பாங்க, ஃபார்ம் வச்சிருப்பாங்க, நார்மலா மேய்ச்சல் இதுல வச்சிருப்பாங்க. பொறுத்த வரைக்கும் இந்தியாவுல இல்ல, உலகத்திலே எல்லாம் ஒரே மாதிரி தான் HF. நம்ம வந்து அந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருந்தோம்னா HF எடுக்கலாம். நம்ம இந்த மாடு நம்ம தெளிவா எடுத்துட்டு அந்த அளவுக்கு நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல, கட்டமைப்பு இல்லைன்னா நீங்க எடுத்துட்டு போறது வேஸ்ட். அந்த அளவுக்கு முறையா ஃபார்மர் தான் கொண்டு போய் வளர்க்கலாம். ஓகே ஓகேண்ணா. இப்போ வந்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் HFல நல்லா வந்து எவ்வளவு வந்து கறவை எடுக்கலாம்? HF கறவை 40 லிட்டர் எடுக்கலாம். ஹையஸ்ட் 40 லிட்டர் எடுக்கலாங்க. நம்ம தமிழ்நாட்டுல அதே மாதிரி இங்க மார்க்கெட்ல, அதாவது எந்த பயோகிராஃப் இல்லாம, டேட்டா பேஸ் இல்லாம, எந்த உங்களுக்கு வந்து பெடிகிரேட் இல்லாம, லைவா அனிமல் மட்டுமே பார்த்து எடுக்கிறது 40 லிட்டர் வரைக்கும் நம்ம ஹையஸ்ட் மில் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் லாக்டேஷனுக்கே ஒரு 30 லிட்டர் எடுக்கலாம். 30 லிட்டர்ஸ் எடுக்கலாம். ஏன்னா வந்து ரெக்கார்டு வந்து பாத்தீங்கன்னா 80 52 அது ரெக்கார்டு இருக்குங்கன்னா நமக்கு டேட்டா பேஸ் கிடையாது இல்லைங்களா, பயோகிராஃப் கிடையாது இல்ல, நம்ம மார்க்லாம் அனிமல் வச்சு தான் எடுக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்தா எடுக்கலாங்க. ஓகே. நம்ம ஜெர்சினா எவ்வளவு வரைக்கும்? ஜெர்சி ஹையஸ்ட் ஒரு 20 லிட்டர் எடுக்கலாங்க. ஹையஸ்ட் 20 20 பிரீட்ல இருக்கணும். பிரீட்ல எடுக்கலாங்க. ஓகே ஓகே.